இந்திய சட்ட விழிப்புணர்வு. பகுதி 5. இந்திய தண்டனை சட்டம், பிரிவுகள் 16 முதல் 20 வரை. பொதுவான விளக்கங்கள். நமது இந்திய சட்டத்தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். முந்தைய பகுதியில் நபர், பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர் ஆகியோரின் வரையறைகளை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் பிரிவுகள் 16 முதல் 20 வரை பார்க்கப் போகிறோம். இவை அரசாங்கம், இந்தியா, நீதிபதி மற்றும் நீதிமன்றம் ஆகியவற்றைப் பற்றி விரிவாக விளக்குகின்றன. பிரிவு 16. முதலில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது இந்திய அரசாங்கம் என்பதை வரையறுத்தது. ஆனால் 1937ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த காலனித்துவ சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது. நமது சட்ட வரலாற்றின் மாற்றத்தைக் காட்டும் ஒரு சிறந்த அடையாளம் இதுவாகும். பிரிவு 17. கவர்மெண்ட் என்ற சொல்லிற்கு விளக்கம் அளிக்கிறது. இது மத்திய அரசாங்கம் அல்லது ஒரு மாநில அரசாங்கத்தை குறிக்கும். அரசாங்கம் என்ற சொல் இந்த இரண்டு நிலைகளையும் குறிக்கிறது என்பதை இந்த எளிய மற்றும் முக்கியமான சட்டப்பிரிவு உறுதி செய்கிறது. பிரிவு 18. இந்தியா என்ற சொல்லிற்கு விளக்கம் அளிக்கிறது. சட்டத்தின்படி இந்தியா என்பது இந்திய நாட்டின் எல்லையை குறிக்கும். முன்பு இது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நீங்கலாக என்று இருந்தது. ஆனால் தற்கால சட்ட திருத்தங்களுக்குப் பிறகு இது முழு தேசத்திற்கும் பொருந்தும். பிரிவு 19. ஜட்ஜ் அல்லது நீதிபதி என்ற சொல்லை விளக்குகிறது. நீதிபதி என்பது அதிகாரப்பூர்வ பதவி பெயர் மட்டுமே அல்ல, சட்டப்படி இறுதித் தீர்ப்பு வழங்க அதிகாரம் கொண்ட எவரையும் இது குறிக்கும். உதாரணமாக, சிவில் அல்லது கிரிமினல் வழக்குகளில் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்ற பஞ்சாயத்து உறுப்பினர்களும் இதில் அடங்குவர். பிரிவு 20. கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அல்லது நீதிமன்றம் என்பதை விளக்குகிறது. சட்டப்படி தனியாகவோ அல்லது ஒரு குழுவாகவோ நீதி வழங்கும் பணியைச் செய்யும்போது அந்த நீதிபதி அல்லது நீதிபதிகள் குழுவை குறிக்கும். இது வெறும் கட்டடத்தை மட்டும் குறிக்காமல் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. இந்த அடிப்படை விளக்கங்களை புரிந்துகொள்வது சட்டங்களை மிக எளிதில் புரிந்துகொள்ள உதவும். இவை அரசாங்க அதிகாரம், நீதிபதியின் கடமைகள் மற்றும் தேசத்தின் எல்லைகளை தெளிவுபடுத்துகின்றன. அடுத்த பகுதியில் நாம் பிரிவு 21 அரசு ஊழியர் பற்றிப் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.